நெகட்டிவ் ரிட்டர்ன் குடுத்திருந்தாலும் எஸ்ஐபில நான் போட்டுட்டு இருக்கேன். நெகட்டிவ் ரிட்டர்ன்ல இருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸா. அப்படினாலுமே நான் எஸ்ஐபி கன்டின்யூ பண்ணலாம். முடிஞ்சா ஜாஸ்தி பண்ணிக்கலாமாங்க சார்? கரெக்ட். டெஃபினட்டா, டெஃபினட்டா. ஓகேங்க சார். ஆனா நெறைய பேருக்கு இப்ப வந்து அந்த மைனஸ்ல பார்த்ததுமே ஒரு பதட்டம் இருக்கும் சார். பேனிக்ல பாஸ் பண்ணிடலாம். நம்ம ஒரு 6 மாசமோ, இல்ல 1 வருஷமோ மார்க்கெட் ரெக்கவரி வரைக்கும் பாஸ் பண்ணிரலாம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் இருக்கும். அவங்களுக்கு நீங்க குடுக்குற அட்வைஸ் என்னங்க சார்? அது வந்து தப்பான அணுகுமுறை. நம்ம எஸ்ஐபி போடுறதே வந்து மார்க்கெட் குறைவாக இருக்கும் பொழுது நமக்கு அதிகமா யூனிட் கிடைக்கும். அதே ஒரு ஆள் ரூ. 5000 மாசம் மாசம் போடுறாரு அப்படின்னா, 1 மாசம் போடையில, ஃபர்ஸ்ட் மாசம் போடையில அவருக்கு 500 யூனிட் கிடைச்சிருக்கும். அடுத்த மாசம் மார்க்கெட் இறங்கிருச்சு. அவருக்கு வந்து 525 யூனிட் கிடைக்கும். அதுக்கு அடுத்த மாசம் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் இறங்கிருச்சு. அதே ரூ. 5000க்கு 550 யூனிட் கிடைக்கும். ஸோ, இப்போ அவர் வந்து இப்போ எப்படி வந்து நம்ம தக்காளி வந்து நீங்க ஒரு ரூ. 100க்கு வாங்கணும்னு போனீங்கன்னா, இப்போ இந்த சீசன்ல 3 கிலோ வாங்கலாம். தக்காளி நல்ல சீசனா இருக்கையில, அதிகமா விளைச்சல் இருக்கையில நீங்க 10 கிலோவோட வாங்கலாம். ஸோ, அதே ரூ. 100க்கு. அதே மாரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகளும். ஸோ, அதனால இப்போ எஸ்ஐபி நம்ம போட சொல்றதே வந்து இந்த டவுன் சைட் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி அதிகமான யூனிட்டுகளை வாங்கிக்கிறதுக்காக தான். டவுன்லோட் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி. ஸோ, இப்போ அந்த டயத்துல போய் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, அல்டிமேட்டா திருப்பி மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆன பிறகு தான் வாங்குவாங்க. இன்க்ரீஸ் ஆகையில வந்து அவங்களுக்கு யூனிட் கம்மியா தான் கிடைக்கும். அப்படி யூனிட் கம்மியா கிடைக்கையில அவங்களுடைய லாபங்கள் குறைவாகத்தான் ஆகும். அது லாங் டேர்ம்ல எப்படிங்க சார் இம்பாக்ட் ஆகும்? அவங்களோட இப்போ ஒரு வேளை பாஸ் பண்றாங்க எஸ்ஐபி அப்படின்னா, அவங்களோட லாங் டேர்ம் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் குறையும். காம்பவுண்டிங் எஃபெக்ட் குறையும். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் குறையும். ஏன்னா இப்போ வந்து இப்போ ஜெனரலாக இப்போ டவுன் மார்க்கெட்டு ஒரு ஹோல் மார்க்கெட் அப் டவுனு எவ்ரிடே எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி இருந்தவருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 15% கிடைக்குதுன்னு வைங்க. இவங்க வந்து டவுன் மார்க்கெட்டை பூரா முதலீடு பண்ணாமல் ஒன்லி அப் மார்க்கெட்டில் மட்டும் முதலீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் மேபி அவங்களுடைய ரிட்டர்ன் 10% கூட இருக்கலாம் லாங் டேர்மில் பார்க்கையில். ஸோ அது ஹியூஜ் டிஃப்ரென்ஸை உண்டாக்கும். ஸோ இதில் வந்து மெயின் திங் வந்து இந்த முதலீட்டில் வந்து எஸ்ஐபிலாம் டிசிப்ளின். கட்டியாக நம்ம வந்து எதையுமே கண்டுக்காமல் அப்பு டவுனு பூமு ரெசஷன் எதையும் கண்டுக்காமல் உங்கள்கிட்ட பணம் இருக்கா, உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணுங்க. உங்கள் வேலை போயிடுச்சு ஸ்டாப் பண்ணுங்க. உங்கள் இன்கம் போயிடுச்சு ஸ்டாப் பண்ணுங்க. டசன்ட் மேட்டர். பட் நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க.